அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக வந்திருக்கும் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்புங்களோடு கூட என்ன பண்ணட்டும் இருந்து உங்களை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தட்டும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இயேசப்பா, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். என்னோட ஒவ்வொரு அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே அக்னியை போலும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிற ஆண்டவரே செய்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எங்களுடைய சுயம் வெளிப்படாத படிக்கு உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்க அப்பா அடியனை பலப்படுத்தணும்னு ஜெபிக்கிறேன்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவர் தாமே நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இணைந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பூமியின் மேல் அது இப்பொழுதே எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆராதனை நேரத்தில் பாஸ்டர் இந்த வார்த்தையை திரும்ப பேசுறதை நான் அடிக்கடி பார்த்தேன். அக்கினிய ஆண்டவர் போட வந்தார். டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு 25 நோக்கங்கள் இருக்கு அப்படின்னு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் எதற்காக பூமிக்கு வந்தேன்னா பூமி மேல் அக்கினியை போட வந்தேன். அந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இப்பொழுதே பற்றி எறியது எப்ப, இதுக்கப்புறம் கிடையாது, நவ், இப்பொழுதே. இதை கொஞ்ச நாள் போகட்டும் பிரதர், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சிஸ்டர், நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன், நான் எழும்புறேன். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இந்த நிலைமையில என்ன பண்ணணும், தேவனுக்காக எழும்பணும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த போது அக்கினியை போட வந்தார். அது என்ன விதமான அக்கினிங்கிறத குறிச்சும் அதுல நம்ம பற்றி எறிந்தா நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்களேன். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், வாசிங்க. உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழல், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாய் இருக்கிறது. திரளான தண்ணீர் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவனும் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தியை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரி. போதும். இந்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது உன்னத பாட்டில் அப்படி என்னப்பா இருக்கு அப்படின்னா,
மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபைக்கு எழுதின நேச கடிதம். சில பேர் இதை படிக்க வேணாம் அந்த மாதிரி நிறைய கமெண்ட் சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபைக்கு எழுதினது தான் இந்த உன்னத பாட்டு. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது பவர் ஆஃப் லவ், நேசத்துடைய வலிமை என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தப்ப சில ஆயுதங்கள்லாம் எடுத்து வரல. AK-47 இந்த மாதிரி என்ன பண்ணல, அவர் பெரிய பெரிய ஆயுதங்கள், கத்தி, கடப்பாரை அந்த மாதிரி என்ன பண்ணல, ஆயுதத்தெல்லாம் அவர் எடுத்து வரல. பட் ஒன் வெப்பன் அவர் எடுத்து வந்தார். அணு ஆயுதங்களை விட மோசமான ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்தார். இந்த ஆயுதங்களால் பல கோடிகளையே வீழ்த்த முடியும். என்ன தெரியுமா? அன்புங்கிற ஒரு ஆயுதம். இங்க நேசத்துடைய பவரை ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்தில் மொத்தம் 12 விதமான அன்பு இருக்கிறதா சொல்றாங்க. 12 விதமான அன்பு இருக்கு. நம்முடைய புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் 8 விதமான அன்பை குறித்து இருக்கு. கிரேக்க மொழியில் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் 4 விதமான அன்பை குறித்து ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக பேசப்படுறது பெற்றோருடைய அன்பு, சகோதரருடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்புக்கு அகாப்பே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அன்கண்டிஷனல் லவ். இந்த உலகத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாம். எல்லாருடைய அன்பும் மாறுமா மாறாதான் அப்படின்னு பார்த்தா 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனால் தான் சோறு, இல்லைன்னா அவங்க பேர் தண்டச்சோறு. இதுதான் பெற்றோருடைய அன்பு. சகோதரருடைய அன்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு வரைக்கும் தான் என்ன பண்ணும், 10 வயசுக்கு மேலே பங்காளி அப்படிம்பாங்க கிராமத்தில். அப்போது எல்லாருடைய அன்பும் ஒன்று எதிர்பார்க்கும், அது கிடைக்காதப்ப நம்மளை எதிரியாக பார்க்கும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா, அவர் நம்மேல் வைத்த அன்பு மாறாத அன்பு. சிலுவையில் அவர் பட்ட பாடு, முள்முடி ஆண்டவருடைய தலையில் வைத்து அடித்தப்போ அந்த முள் கண் வழியாக வெளியே வந்து நின்றுச்சான். அந்த முள் கண் வழியாக வெளியே வந்து நின்றுச்சான். உன்னத பாட்டில் பார்க்கும்போது அவருடைய உச்சந்தலை துவக்கி உள்ளங்கால் மட்டும் அவ்வளோ அழகு. ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் வர்ணிக்கிறான். அவருடைய கண்கள் புறா கண்கள், ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவருடைய கண்கள் புறா கண்களாம். அவருடைய உதடுகள்லேருந்து அது மாதிரி நிறைய காரியங்கள் அவர் அவ்வளோ மகிமைப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் அந்த கேடு அடைந்தார். அவருடைய முகத்தை பார்க்க கூட முடியலையா, முகத்தில் எச்சி துப்புறாங்க. ரொம்ப அதிகமாக உடைத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சிவப்பங்கி பொறுத்துறாங்க பார்த்தீங்களா ஆண்டவருக்கு. அந்த காலத்தில் வேசிகள் தான் சிவப்பங்கியை போடுவாங்க, பாவம் செய்கிற வேசிகள். ஆனால் அந்த அங்கியை ஆண்டவர் மேலே போட்டாங்க. ஒரு பாவமும் செய்யாத அவர் மேலே பாவ பழிய போட்டாங்க. இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணால் ஒத்துக்குவோமா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம தப்பு பண்ணுறவங்க தான், ஆனால் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அவர் பாவ பழி ஏற்றுக்கிட்டாரு. தலையில் கொட்டுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, முகத்தில் எச்சி துப்புறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, முதுகில் வாரநாள் அடிக்கிறப்ப அவர் முதுகு அப்படி பிளந்து போச்சான், பிளக்கப்பட்டது. சிலுவையில் அந்த ஆணி அடித்து மாட்டும்போது எவ்வளோ வேதனை இருந்திருக்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 2 மைல் அந்த பாரமான சிலுவையை சுமந்து சென்றாராம். அப்போது இத்தனை பாடுகள் எதற்காகனா, என் மேலே வைத்த அன்புக்காக. மோசையை குறித்து அதிகமாக நான் நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கண்ணீர் வந்துடும். ஏன்னா மோசையை போல தான் ஆண்டவனை காப்பாற்றினார். மோசையை அன்னைக்கு காப்பாற்றலாம், நைல் நதியுடைய முதலைகளுக்கும் பாம்புகளுக்கும் இரையாக வேண்டியது மோசே. ஆனால் மோசையை தேவன் காப்பாற்றி தன்னுடைய தரிசனத்துக்கு நேராக நடத்தினார். அப்போது இன்னைக்கு உங்கள் மேலே வைத்த அன்பு, நம்ம மேலே வைத்த தேவனுடைய அன்பு மாறாதது, விசேஷமானது. அப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, நேசத்தை தான் அவர் எதிர்பார்க்குறார். நேசம் என்ன கேட்கும்? நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்கும். ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு, நீ நிறைய எனக்காக வேலை செய்கிற, நிறைய எனக்காக ஓடுற, அதை நான் அறிவேன். ஆனால் ஒரே ஒரு குறை உண்டு, நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை நான் எனக்கு சொல்லிக்கிறேன். ஆதில் கொண்டிருந்த அன்பை நான் என்ன பண்ணினேன்? நான் விட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் கீழே இறங்குவேன் மாட்டில் இருந்து. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? குறையிறோம். ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, ஆதில் கொண்டிருந்த அன்பு எங்க? ஆதில் கொண்டிருந்த அந்த ஐக்கியம் அங்க. அப்போ தேவனுடைய அன்பு என்ன கேட்குதுன்னா, நேரத்தை கேட்குது. எதிர்பார்க்கல என்னன்னா, என் பிள்ளை என்கிட்ட பேசணும், அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார்.
நம்முடைய சத்தத்தை கேட்பதில் அவர் அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் என்னெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? இந்த உலகத்தில் எல்லாருடைய மனிதனுடைய அன்பு மாறும். அழகு, அறிவு, திறமை, பணம், இது 4 இருந்தால் நம்மளை நேசிப்பாங்க. அழகு இருந்தால் நேசிப்பாங்க, அறிவு இருந்தால் நேசிப்பாங்க, பணம் இருந்தால் நேசிப்பாங்க, திறமை இருந்தால் நேசிப்பாங்க. ஆனால் அழகு இல்லாவிட்டாலும், அறிவு இல்லாவிட்டாலும், திறமை இல்லாவிட்டாலும், பணம் இல்லாவிட்டாலும் நம்ம நேசிக்க ஒருவர் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கறலாம் அந்த நேசத்தை தான் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் ராகேல், யாக்கோபு, லேயாள் சம்பவத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 29 அதிகாரத்தில் ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஒரு 7 வருஷம் கூட யாக்கோபு செய்கிறார். காரணம் என்னன்னா, அவள் மேல் வைத்த பிரியத்தினாலே அது கொஞ்ச நாளாக தெரிஞ்சுதான். இன்னைக்கு ஏன் தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு புளிச்சு போச்சு? இயேசுவின் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பு குறைஞ்சதுனால தான் நமக்கு என்ன பண்ணுது, பதர் கூட பர்வதமாக தெரியுது. ஆனால் இயேசுவை நம்ம நேசிச்சா பர்வதமாக இருக்கிற பிரச்சனை கூட நமக்கு பதற மாதிரி தெரியும். இதுதான் ரகசியம். இன்னைக்கு ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம்னா, அவர் மேலே இருக்கிற அன்பு நமக்கு குறைஞ்சிச்சு. அவர் நம்ம மேலே வைத்த அன்பு குறையல, நம்ம அவர் மேலே வைத்த அன்பு குறைஞ்சிட்டு போயிடுச்சு. இது ஒரு விஷயமும் சொல்கிறேன், நம்ம இயேசுவை தவிர வேற எதை நேசித்தாலும் அது நமக்கு பிரச்சனை தான். லேயாள் மேலே யாக்கோபு வைத்த அன்பினால நான் இப்படி சொல்கிறேன், லேயாள் மேலே யாக்கோபு அவ்வளோ அன்பு வைக்கல. அவனுக்கு 7 நாள் 7 வருஷமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ராகேல் மேல் வைத்த பிரியத்தினால 7 வருஷம் 7 நாளாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இயேசுவை நம்ம ரொம்ப நேசிச்சோன்னா நமக்கு வருகிற பாடுகள், போராட்டம், பிரச்சனைலாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. பவுல் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதாவது அவ்வளோ காரியம் சொல்றாரு. உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ, ஒரு லிஸ்ட்டே போறாரு. ஆனால் எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து பொறாமையுள்ள தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? பொறாமைங்கிறது மாம்சத்தின் கிரியையாச்சு. இது எப்படி ஆண்டவர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். தன்னை தவிர வேற யாரையும் நேசிப்பதை அவர் விரும்ப மாட்டார். என் புள்ள என்னதான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றது. நம்ம என்ன பண்ணுறோம், அவரை தவிர மற்ற எல்லாத்தையும் நேசிக்கிறோம். அதனால தான் போய் என்ன பண்ணுறோம், குத்துதே, குடையுது, ஐயோ என்ன பண்ணுறது. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இயேசுவை தவிர நம்ம எந்த நபரையோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நேசித்தோம் அப்படின்னா அதை ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிச்சுடுவார். உண்மையாக நான் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். அவங்க இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாருங்க, ஆண்டவர் அதை பிரிச்சுவார். ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு தேவை இந்த ஃபுல் லவ். நம்ம மேலே அவர் வந்து முழுமையான அன்பை காட்டியிருக்கிறார். அப்போ அவர் எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா முழுமையான அன்பு. அப்போது முதல் விஷயம், நமக்குள்ள இந்த உலகத்தில் ஆண்டவர் போட்ட அக்கினி நேச அக்கினி, நமக்குள்ள பற்றிய வேண்டியதும் நேச அக்கினி. அப்போ முதலாவது தேவன் மேலே அன்பு. ஃபாதர் கூட பாருல, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, வெள்ளங்களும் ஆழங்களும் தணிக்க முடியாது. அப்போது இன்னைக்கு சோர்ந்து போகிறதுக்கு காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் பின்மாற்றத்துக்கு நேராக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவன் மேல் வைத்த அந்த அன்பு குறைவு. அப்போ ஆண்டவர் முதல் விஷயத்தை நம்மள்கிட்ட பேசுகிறாரு, இன்னும் நீ என் கூட என்ன பண்ணணும், நேரத்தை செலவிடணும், ஆதில் கொண்டு அந்த அன்புக்கு திரும்பு அப்படின்னு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். அடுத்த 2வது காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும்போது சகோதரர் சகோதரர் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம மற்றவங்களை நம்ம நேசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அநேக வேறுபாடுகள் இருக்கு. கசப்பு, இவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, செத்தா கூட இவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேச முடியாது. அது உண்மைதான். செத்ததுக்கு அப்புறம் அவர் பேசுவார் அடுத்து. நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க நான் மன்னிக்கவே மாட்டேன். எவரை குறித்தாவது உங்களுக்குள்ள மனதில் கசப்பு இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு அதுதான் தடை. அது யாராக வேணா இருக்கட்டுமே. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், டேவிட், உன்னுடைய அன்புக்கும் என் அன்புக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்கிறேன். சிலுவையில் என்னை தெரிஞ்சு என்னை அரைஞ்சாங்களே, என்னை பற்றி தெரியாமல் அரைஞ்சாங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே தெரிஞ்சு தான் பண்ணாங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர், தேவன்லாம் நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன ஜெபம் பண்ணேன், தெரிஞ்சே அரைஞ்சவங்களை பிதாவே அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். நீ என்ன பண்ணுறன்னா, சில பேர் தெரியாமல் உன்னை காயப்படுத்துகிறாங்க, தெரியாமல் பேசுகிறாங்க. ஆண்டவரே அவங்க தெரிஞ்சே பண்ணுறாங்க, அவர்களை அடியும் ஆண்டவரே, அவர்களை இப்படி சொல்லி நீ என்கிட்டயே ஜெபம் பண்ணுறியாடா. அப்போ ஓ அன்பு எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் எனக்கு காட்டினார். உங்களுக்குள்ள நீங்களாம் தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட்டவர்கள், என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் மன்னிக்கணும். லவ் யுவர் எனிமீஸ். சத்துருக்களை நீங்கள் அதை சாதாரணமாக பார்க்குறீங்க. யூதர்களுக்கு எப்படி தான் இருந்திருக்கும், இயேசு வந்து ரோமருக்கு ஒரு கைக்கூலி அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இந்த ஆள் ரோமருக்கு கைக்கூலியாக இருக்கிறனால தான் நம்மளை என்ன பண்ணுறான், ரோமனை நேசிக்க சொல்கிறான். ஏன்னா
ரோமனுக்கும் யூதனுக்கும் பிடிக்காது, பயங்கர பிரச்சனை. அதனால தான் இயேசுவை வந்து வெறுக்கிறாங்க நிறைய பேர். இவர் வந்து ரோமருடைய கைக்கூலியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு சொன்னார், லவ் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இன்னைக்கு பிசாசுடைய வேலையை சில பேர் நான் குத்தகை எடுத்துகிட்டு இருக்கிறோம் சபையில். பிசாசுக்கு ஹாலிடேஸ், லீவு. என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், என்னுடைய வேலை என்னன்னா வெளிப்படுத்த விசேஷம் 12:10 இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுறது தான் என் வேலை. ஆனால் என் வேலையே சில விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, குத்தகை எடுத்துக்கிட்டாங்க. நான் இப்போ ஜாலியாக இருக்கேன். என்ன அப்படின்னா, பிரதர் அந்த சிஸ்டருடைய ஆவி சரியில்லை, இந்த பிரதருடைய பார்வை சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. நான் மஞ்சள் கண்ணாடி போட்டு உங்களை பார்த்தா நீங்கள் மஞ்சள் தான், கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா. அதே மாதிரி தான் நம்ம குறைகளோடு பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க நமக்கு குறையாதான் தெரிவாங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசமான எண்ணம் உள்ளவங்களுக்கும் என்ன எப்படி இருக்குமா, எல்லாமே தப்பாக தான் தெரியும். எப்படிங்கிற சொல்கிறேனே, இந்த மாதிரி குறை கண்டுபிடிக்கிறவங்கள்ட்ட நம்ம பிரியாணியை வச்சாலும் இது பழைய சாதமாக இருக்குமோ, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது இன்னைக்கு குறை சொல்லுகிற சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் அதை வெட்டி எரியன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். நமக்குள்ள குறை சொல்லுகிற சுபாவம் இருக்குமானால் நம்முடைய அபிஷேகம் குறையும், நம்முடைய வல்லமை குறையும், நம்முடைய ஓட்டம் குறையும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளே தடை பண்ணுறோம். ஆண்டவருக்கு பிடிக்காது இந்த முறுமுறுப்பு, இந்த குறை சொல்கிறது. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. அடிக்கடி இப்படி சொல்கிறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், அப்படி சொல்கிறவங்க நம்ம தான் சரியில்லை அப்படின்னு. ஏன்னா கிறிஸ்து எப்படிங்க பார்த்தாரு, கையும் மையமாக பிடிக்கப்பட்ட உபச்சார ஸ்திரீ எல்லாரும் அதை பாவமாக ஒரு பெரிய துரோகமாக பார்த்தாங்க. ஆனால் அவர் அதை ஒரு பலவீனமாக பார்த்தார். இன்னைக்கு சில பேர் தெரியாமல் தான் விடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசையா, இந்த துணிகரமாக பாவம் பண்ணணும்னு, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமோ அப்படி விழுந்துடுறாங்க. அவர்களை மன்னித்து அவர்களுக்கு கர்த்தருக்குள் நடத்த தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. மற்றபடி இவன் சரியில்லை பிரதர், அவன் சரியில்லை சிஸ்டர், அந்த பேச்சுகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய சபை நிச்சயமே வளராது. அதை வேரோட பிடுங்கி எரியாத வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது. 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும், அது நல்லா சூப்பராக சொல்லுவோம். அது கீழே லாஸ்ட்ல, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தை ஜீவனை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு சபைக்குள்ள ஏன் ஆத்துமாக்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியல, அன்னைக்கு ஆத்துமாக்களை பார்க்க முடியலன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒருமித்து வாசம் பண்ணுதல் இன்னைக்கு சபைக்குள்ள இல்லை. மற்றவர்கள் ஒற்றுமையாக இருக்கிற அளவு கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. நம்ம ஒருமனப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் எப்படி நடக்குமா, ஜெபம் கேட்கப்படும், எதிரிகளை மேற்கொள்வார்கள். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை. அப்போ ஒற்றுமையுடைய பவரை பாருங்க. அப்போ நமக்குள்ள இன்னைக்கு ஒற்றுமை இருக்கா அப்படின்னா அநேக முறை ஒற்றுமை இல்லை. எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் இப்படியா சொல்லுவாங்க, அன்பு இல்லாத ஊழியம் அட்டூழியம், அன்பு இல்லாத அந்நிய பாஷை அது அந்நியர் பாஷை அப்படிம்பாங்க. அன்பு இல்லாத ஊழியம் அட்டூழியம், அன்பு இல்லாத அந்நிய பாஷை அது அந்நியர் பாஷை அப்படிம்பாங்க. இப்போ ஒரு பிரதர் என்கிட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து லாபா ராபா லாபான்னு சொல்லி ஒரு அருவா எடுத்து வெட்ட போனால் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தையினால் அநேகரை வெட்டுறோம், அநேகரை காயப்படுத்துகிறோம். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் சபையை ஆண்டவர் உலகத்தை மாற்றுங்க, இந்தியாவை மாற்றுங்க அப்படின்னு. ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லுவார், நீ முதல்ல மாறு. நம்ம மாறுனா தேசத்துக்கே எழுப்புதல் தான். 2 நாமம் 7:14 எழுப்புதலுக்கான ஒரு திறவுகோலை சொல்கிறாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்னதான் ஆசீர்வதிக்கணும். ஏன் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார்னா, நாம் மாறினா தேசத்துக்கே ஆசீர்வாத பெருமழை தான். நாம் மாறினா தேசத்தில் எழுப்புதல். இப்போ மற்றவர்களை மாற்றணும் இல்லை, ஆண்டவரை என்ன மாற்றுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை மாற்றுங்கன்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறானோ அவங்க வாழ்க்கை மாறும். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா சகோதர ஸ்நேகம். இன்றைக்கி மற்றவர்கள் நம்ம நேசிக்கணும். இன்றைக்கி புறஜாதிகள்ட்டையும் பாருங்கள், நிறைய பேர் அன்புக்காக தான் இயங்குறாங்க. எப்படி அவங்க ஆத்துமாதான் பண்ண முடியும்? நேசத்தை வெளிப்படுத்தினா நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வருவாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா பார்த்தா இல்லை. அப்போது நமக்குள்ளே வந்து தேவனுடைய அன்பு நேச அக்கினி நமக்குள்ளே பற்றி எறிந்தா அந்த நேச அக்கினி நேச வைராக்கியமாய் மாறும். அந்த நேச வைராக்கியம் எழுப்புதலை எல்லை எங்கும் பற்றி எரிய செய்யும்.
அப்போ விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக முறை தவறுறோம். நமக்குள்ள நேச அக்கினி என்ன பண்ணணும், பற்றி எரியணும். அடுத்து இரண்டாவதாக சங்கீதம் 39:3. சங்கீதம் 39:3. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். ஒரு பாஸ்டர் தன்னுடைய விசுவாசுடைய திருமண நாளுக்கு போயிருக்கிறாரு. அவங்கள பிளஸ் பண்றாரு, ரொம்ப பிளஸ் பண்றாரு. அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வராதுன்னு சொல்லி ஒரு தங்க ஸ்பூன்ல பாயசம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, கோல்டு ஸ்பூன்ல. பாஸ்டர் வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு அந்த தங்க ஸ்பூன்ல பாயசம்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா ஜோம் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் போனதுக்கப்புறம் தங்க ஸ்பூனை காணோம். இந்த சிஸ்டருக்கு ஒரே சந்தேகம், பாஸ்டர் திருடுவாரா? நம்ம தான் தசம பாகம்லாம் கொடுக்குறோமே, நம்மலாம் காணிக்கலாம் கொடுக்குறோமே, இப்போ இந்த திருமண நாளுக்கு வந்தப்போ கூட ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுத்தோமே, பாஸ்டர் திருடுவாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஆராதனைக்கு போகிறாங்க, பாஸ்டர் அங்கே பொங்குதே பொங்குதேன்னு பாடுறாரு. அந்த அம்மாவுக்கு வேற மாதிரி பொங்குது. பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, எவ்வளோ நல்லவர்னு நினச்சேன், எவ்வளோ நீதிமான், அவர் எவ்வளோ உத்தமர், பலிபடத்துலலாம் அவ்வளோ அன்புன்னு சொல்லி பேசுகிறாரு, இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த சிஸ்டருக்கு மனபாரம் தாங்கலை. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு வருடம் முடிந்து அடுத்த திருமண நாளுக்கு கூப்பிடுறாங்க. பாஸ்டரும் எப்பவும் போல் போயிட்டாரு. அப்போ வந்து சில்வர் ஸ்பூன், தங்க ஸ்பூனில் இருந்து சில்வர் ஸ்பூனுக்கு அந்த சிஸ்டர் வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த பாஸ்டரும் வழக்கம் போல் அந்த பாயசம் சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு கிளம்புற நேரத்தில் அந்த சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா, தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க அப்படின்னு கேட்டப்ப, பாஸ்டர் போன திருமண நாளுக்கு நீங்கள் வந்தீங்க, வரும்போது ஒரு கோல்டு ஸ்பூனில் நான் உங்களுக்கு பாயசம் கொடுத்தேன், நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த கோல்டு ஸ்பூனை காணோம் பாஸ்டர்னு சொன்னது அவர் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னா, போன தடவை வந்தப்போ அவர் சொல்கிறார், சிஸ்டர் உங்கள் பைபிளில் தான் அந்த கோல்டு ஸ்பூனை நான் வச்சுட்டு போனேன், நீங்கள் பார்க்கலையா அப்படின்னாராம். அதாவது கடந்த ஒரு வருட காலமாக தன்னுடைய வேதாகமத்தை திறக்காமல் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, நல்ல ஆராதனையை ருசிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே நிலைமையில தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. சில பேர் பார்த்தோன்னா அந்த தங்க வசன காலண்டர் அது வந்து பாருங்க, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஓகே ரைட்டு இப்போ கிளம்புறேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், சூப்பர் கர்த்தர் பேசிட்டாரா அப்படி என்ன பண்ணுறது போகிறது. அது அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும்னு சொல்ல இங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கையில் எனக்குள், வாசிக்கையில் இல்லை தியானிக்கையில், மெடிடேட். தியானம் அப்படின்னா என்ன, ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். தியானம் அப்படின்னா முதலாவது வசனத்தை மனதில் அசை போடுதல், முதலாவது காரியம் வசனத்தை மனதில் அசை போடுதல். ரெண்டாவது மீண்டும் மீண்டும் சிந்திப்பது, அகைன் என்ன பண்ணணும், வசனத்தை சிந்திக்கணும். மூன்றாவது கன்ஃபெஷன், அந்த வசனத்தை நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது, இதுதான் தியானம். ஆர் ஸ்டான்லி அவர் இப்படியே சொன்னார், இன்னைக்கு கிறிஸ்தவங்க வீட்டில் சும்மா இருக்கிற பைபிள் எடுத்தாலே ரீபிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. என்ன பண்ணுறோன்னா, அந்த சண்டே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா தூசி தட்டி என்ன பண்ணோம், ஐயோ அவ்வளோ பொக்கிஷங்க இது, ஆமாம் பொக்கிஷன் தான். அப்படி என்ன பண்ணுறோம், அப்படி பைபிளை திறக்காம, வார்த்தையை வாசிக்காம, வார்த்தையை தியானிக்காம, நம்ம நிறைய பேரை வாசிக்கிறோம், ஆனால் நம்ம தியானிக்கிறது இல்லை. இங்கே தாவீது சொல்றாரு, தியானிக்கையில் அக்கினி. இன்னைக்கு ஏன் தவிர நம்ம ஆவிக்குற வாழ்க்கை வளரல, நம்ம தியானிக்கிறது இல்லை, வசனத்தை நம்ம சரியாக தியானிக்கிறது இல்லை. பைபிள் அநேகருக்கு வந்து பலகாரமாக தான் இருக்குது. பலகாரம் எப்போ சாப்பிடுவோம், அதிகமாக கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வரும்போது தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் பைபிள் அநேக முறை இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் என்ன பண்ணுறது, அப்பப்போ திறக்கிறது. அப்படி இல்லை, ரெகுலராக நம்ம வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை ஏன் வாசிக்கணும்னா, இந்த தேவனுடைய வார்த்தை மன்னா அப்பம்னு சொல்லி பல காரியங்களை சொல்கிறாங்க. நமக்குள்ள 2 மனுஷன் இருக்கான். எத்தனை மனுஷன், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் தான் ஆவி மனிதன். இந்த ஆவி மனுஷனுக்கு ஒரு ஃபுட்டு தேவைப்படுது. வெளியே நம்ம பசிச்சா என்ன பண்ணுறோம், போய் கண்டிப்பாக ஏதாவது நம்ம மட்டனோ சிக்கனோ அல்லது எப்படியோ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே நம்ம நிரப்புறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கா, அவனுக்குள்ளே ஒரு பசி இருக்குது. அவன் நம்ம பட்டில் விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, சீக்கிரமாக ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போவோம், பின்மாற்றத்து நேரம் போயிடுவான்,
உள்ள பசி இருக்க இருக்க அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலைமைக்கு போயிடுவான். இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சாத்தானுடைய கண்ணி. இன்னைக்கு தேவ வசனத்துக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை கர்த்தர் பார்க்குறாரு. இந்த பைபிளே இல்லைன்னு சொல்லி பேசுகிற நபர்கள் இருக்கிறாங்க. இது கர்த்தருடைய வார்த்தையே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்பதை 100க்கு 100 ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி துருபதேசங்கள் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக என்ன பண்ணுறாங்க? இது கர்த்தருடைய வார்த்தையே இல்லை, தந்திரத்தை விதைக்கிறான் பிசாசு. நம்மளை பிசாசு நல்லா ஆட கூட விட்டுருவான், பாட கூட விட்டுருவான். ஆராதனை நடத்தும்போது நானும் பாடுறேன், கீபோர்டு போடுறியா, நானே வந்து கீபோர்டு வாசிக்கிறேன், எஃப் மேஜரா என்ன மேஜர் என்ன மைனர் நான் கூட வாசிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணாத, பைபிளை மட்டும் வாசிக்காத. இந்த பைபிளை திறந்தா சில பேருக்கு அநேகருக்கு வந்து கொட்டாவி அப்போ தான் வரும். அது கெட்ட ஆவி, அது அப்படியே வரும் பாருங்க. அப்போ இன்னைக்கு உள்ளான மனுஷன் நமக்கு பலன் இல்லாதனால தான் இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க முடியல. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனை. இந்த வார்த்தை உள்ள பலன் இருந்துச்சுன்னா நம்ம சத்துருவை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். இயேசு எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா நம்ம மேற்கொள்ளுகிறவர்களா இருப்போம். அப்போ உள்ளான மனுஷனில் பலன் எதுன்னா தேவனுடைய வார்த்தை. அடுத்து ரெண்டாவது, இந்த வார்த்தை வாசிக்க வாசிக்க அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் நான் சொல்றேன் பாருங்க. 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க தியானிக்க கர்த்தருடைய வார்த்தை நம்மை அனல் உள்ளவர்களாக்கும், அதிகாரம் உள்ளவர்களாக்கும், அறிவுள்ளவர்களாக்கும், அதிசிறந்தவர்களாக்கும், அப்பழுக்கற்றவர்களாக்கும், அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக்கும், ஆசீர்வாதமானவர்களாக்கும். 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை நான் சுருக்கி ஒரு 7 காரியங்களை சொன்னேன். அது நடத்தணும், அது தனி ஒரு பைபிள் ஸ்டடியே வேணும். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம சிரிங்கி போறதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை அறியாததுனால தான். நமக்குள்ள இந்த வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு இருந்துச்சுன்னா பல பிரச்சனைகள் நம்ம ஜெயிச்சு மற்றவங்க பிரச்சனைக்கு நம்ம ஆலோசனை சொல்லுகிற தீர்க்கதரிசியை போல செயல்படுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிரச்சனையை சமாளிக்க தெரியல, ஆலோசனை தெரியல. கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனை. இந்த வார்த்தையில அத்தனை காரியங்களுக்கும் நம்ம வாழ்க்கையுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும், உலகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமான எல்லா காரியங்களும் இதுக்குள்ள இருக்கு. நம்ம இதை வாசிக்காம இதை தியானிக்காம நம்ம ஆசீர்வாதங்களை அறுவடை பண்ண முடியாது. அநேக முறை என்ன பண்றோம்? வார்த்தை நம்ம வேதத்தை மறந்த கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் மறப்பாராம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை. ஆனால் அவங்க எழும்பி பிரகாசிக்க முடியறது இல்லை. அப்போல்லோ அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் கிடையாது. நான் சொல்றது ஒரு மனுஷன் அப்படி இருந்தார். அவர் அபிஷேகம் பெறலை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலை. ஆனால் அவரை குறித்து இருக்கு, அவன் ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களில் தீவிரமாக என்ன பண்ணான்? பிரசங்கித்தான் அப்படின்ட்டு. எப்படியா இவருக்குள்ள அனல் வந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையில் வல்லவனாய் இருந்தாராம். வேத வாக்கியங்களில் வல்லவன் சொல்லி பைபிளில் சாட்சி சொல்லுது. வேத வாக்கியங்களை வல்லவன். நம்ம இன்னைக்கு வேத வாக்கியங்களை வல்லவனா இருக்கிறோமா? அன்புல வல்லவனா மாறுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் அன்றைக்கு பிறகு நம்ம வம்புல தான் என்ன பண்ணுறோம்? வல்லவனாய் மாறுறோம். அது தேவனுக்கு விருப்பம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம வல்லவர்களாய் மாறணும். எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இது இங்கே இருக்குது, இது இப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும். இன்னைக்கு வார்த்தையை வாசிக்காதனால தான் துருபதேசங்கள் உள்ள என்ன பண்ணுது? வருது. ஒரு துருபதேசம் சொல்கிறோம் பாருங்களேன். இயேசு உங்களை பணக்காரனா ஆக்கிறதுக்காக தான் இயேசு மரிச்சார். இயேசு பணத்தை பற்றி தான் நிறைய பேசினார். பரலோகத்தை பற்றி பேசுனதை விட பணத்தை பற்றி தான் நிறைய பேசினார். இது எப்படி இருக்கு உங்களுக்கு? சரி, உண்மையாகவே கர்த்தர் இப்போ தான் இடப்படுறாரு, இதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து பேசவே இல்லை அப்படின்னு சில பேருக்கு தோணலாம், நிறைய பேருக்கு தோணி இருக்கு. ஆனால் நான் இப்படி சொல்கிறேன், கர்த்தர் பணத்தை பற்றி பேசுனதை விட பாதாளத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. பாதாளத்தை பற்றி, நரகத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. நம்ம பாவம் செஞ்சு துணிகரமாக வாழ்ந்தோன்னா அங்கே தான் என்ன பண்ணணும்? போகணும். அப்போது இப்படிப்பட்ட துருபதேசங்கள் என்ன பண்ணுது? வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவி வரும், வஞ்சிக்கிற உபதேசம் வரும், வஞ்சிக்கிற ஊழியர்கள் வருவாங்க. எல்லா ஊழியக்காரனையும் நம்பக்கூடாது, எல்லா ஆவிகளையும் நம்பாமல்னு பைபிள் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டு கணிக்கணும். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. அதே போல் நிறைய பேருக்கு எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசை. பிலிப்பியர்ல இருக்கு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவங்க வந்து தூக்கி விடுவாங்களா, இவங்க என்ன பலப்படுத்துவாங்களான்னு எதிர்பார்க்க வேணாம். கர்த்தருடைய வசனத்தை பிடிங்க. இந்த வசனம் உங்களை தூக்கி நிறுத்தும்.
இந்த வசனம் உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்கள் மூலமாக கொடுப்பார். ஜீவ வசனத்தை பிடிச்சு கொண்டா நம்ம சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். அப்போது அதே போல் கேரக்டரை மாற்றும் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டும் பார்த்தீங்கன்னா குணங்களில் மாற்றம் இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு. தெசலோனிக்கே சபை, பெரோயா சபை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறதா என ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அதாவது கேரக்டர் மாறுச்சு அவங்களுக்கு. அதனால தான் மற்றவங்க பார்த்து சொல்கிறாங்க இவர்களுக்கு கிறிஸ்தவர்னு சொல்லி பேர் மற்றவங்க வச்சாங்க. யார்? மற்றவங்க வச்சாங்க. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்ங்கிற பேர் மற்றவங்க வச்சாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட கேரக்டர். நம்மள்ட்ட இன்னைக்கு குணங்கள் மாறணும். அதுக்கு எதை நம்ம பண்ணணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக நம்ம வாசிக்கணும், அதிகமாக தியானிக்கணும். தியானிக்கும் போது நம்முடைய குணங்கள் மாறும். இந்த குணங்கள் ஏன் மாறும்னா பில்ட் யுவர் கேரக்டர் ஃபர்ஸ்ட், த கேரக்டர் பில்ட் யூ நெக்ஸ்ட். நம்முடைய கேரக்டர் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அந்த கேரக்டர், அந்த குணங்கள் நம்மளை வளர்க்கும். அந்த குணங்கள் நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கும். மோசையை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். அவன் பூமியில் எங்கும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தாராம். மோசையை போல ஒருவனும் இல்லை, அவன் அவ்வளோ சாந்த குணம்னு சொல்லி. நம்மகிட்ட அப்படி ஆண்டு சொல்லுவாரா? பேர் சபையில் பேர் சாந்தி, சபையில் சாதா சாந்தியாக இருக்கவங்க வீட்டில் விஜய சாந்தியாக என்ன பண்ணுறாங்க அப்பப்போ மாறிவிடுவாங்க. நம்ம பிரதர்ஸ் சில பேர் சபையில் சாந்தகுமார், வீட்டில் சண்டைகுமார். அப்படி நம்ம சாட்சியற்ற ஜீவியை வாழ்ந்தோம் அப்படின்னா, நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக அதை பேசலை, நம்ம எல்லாருமே சொல்கிறோம், நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள். இப்படி இருந்தோம் அப்படின்னா அதனால நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. நம்முடைய கேரக்டர் நல்ல ஒரு குணமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அநேகர் நம்ம நேசிப்பாங்க. நீங்களே சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கிற மனுஷன்ட்ட நீங்கள் போவீங்களா? எப்பவும் சிரிச்சு முகமாக சந்தோஷமாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சேருவீங்களா? சிரித்து சந்தோஷமாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரணம்னா கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய குணங்களை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. தெசலோனிக்கே சபையார் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் அதை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தை ரொம்ப சூப்பராக இருந்தாங்களாம். ஏன்னா அங்கே மனோ வாஞ்சையா என்ன பண்ணுறாங்க? வசனத்தின் மேலே வாஞ்சை. இன்றைக்கி நமக்கு வசனத்தின் மேலே வாஞ்சை வேணும். பேதுரு சொல்கிறாரு, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். இது மேலே நம்ம வாஞ்சையாக இருந்தோம்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்மளை அவ்வளோ அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறாராம். அப்போது இந்த வார்த்தையை கனம் பண்ணால், கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு மனுஷன் கனம் பண்ணுறானோ அந்த மனுஷனை கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணாமல் விடுவது இல்லை. பைபிள் படிக்கும்போது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஆனாலும் 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7 முறை பைபிளை வாசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவ்வளோ வேலை இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை 1 மணி வரைக்கும் கூட கிட்டத்தட்ட வாசிச்சிருக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வாஞ்சை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஏன்னா இதில் அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுறோம். இந்த வார்த்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுக்கறது இல்லை, கனம் பண்ணாமல் இருக்கிறோம். ஆண்டவர் அதை அறிந்து வேதனைப்படுகிறார். அப்போ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்தின் மேலே நம்ம வாஞ்சியாக இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்களேன், இயேசு பிசாசை எப்படி மேற்கொண்டார்? வார்த்தையினாலே மேற்கொண்டார். இந்த வசனத்தில் நம்ம சரியாக இருந்தோம்னா ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கவும் முடியும். இன்னைக்கு ரொம்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆவிக்குரிய யுத்தம் அதிகமாக இருக்குது. முன்ன இருந்த போராட்டங்களை விட இப்போ அதிக போராட்டம் இருக்குது, ஊழியக்காரங்களுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி. அப்போது இந்த டைமில் நம்ம வசனத்தின் மேலே நம்ம வாஞ்சியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையால் நம்ம சிந்தை நிரப்பணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கி அநேக விசுவாசிகளுடைய மைண்டு இது பிளாக்காக இருக்குது. என்னென்னா, பிசாசு பொய்களால் அரணை கட்டுறான், கோட்டையை கட்டுறான்னு இருக்குது பைபிளில். அனைவருடைய மைண்டில் பிசாசு அரணை கட்டிடுறான் அவங்க வாழ்க்கை குறித்து தவறான எண்ணங்களால். இந்த தவறான எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்ஸை, எல்லா தாழ்வு மனப்பான்மை உடைத்தெறிவது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம உட்கொண்டு அறிக்கையிடும் போது நம்ம உள்ளக்கிற அந்த பலத்த அரண்கள் இடிந்து விழும். நம்ம கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அப்போ ஆவிக்குரிய யுத்தத்தில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளது தேவனுடைய வார்த்தை. அதெல்லாம் எத்தனை பேர் கனம் பண்ண போகிறீங்க? நம்முடைய பைபிள் எடுங்களேன், கரத்தில் எடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உம்முடைய வார்த்தையை நான் 100க்கு 100 கனம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்குறேன். 100க்கு 100 கனம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுப்பேன். இந்த வார்த்தையின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, பவர், அவ்வளோ வல்லமையுள்ளது தேவனுடைய வார்த்தை. அதனால் வார்த்தையை நம்ம கனம் பண்ணுனா கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து 3வதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அக்கினி நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே. மூன்றாவதாக நமக்குள்ள எழும்ப வேண்டிய எரிய வேண்டிய அக்கினி என்னன்னா அபிஷேகமாகிய அக்கினி, அனாயிண்டிங். அபிஷேகம் அப்படின்னா என்னன்னா உள்ளான மனுஷன், நான் சொன்ன உள்ளான மனுஷன்ல தேவ வல்லமை ஊற்றப்படுவதுதான் அபிஷேகம். இன்னைக்கு உள்ளான மனுஷனுக்கு பலன் வேணும். அப்ப ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்றாரு? தன்னுடைய பலனை ஊற்றுறாரு. ஏன்னா அசாதாரணமான பலன் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். இஸ்ரவேல் தேசத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னா ஆடுகளை மேய்க்கிறது. இந்த ஆடுகள் மேல வந்து மேய்ப்பில் என்ன பண்ணுவாங்களாம்? எண்ணெயை ஊற்றுவாங்களாம். எதற்காகனா ஒரு விதமான வண்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குமா, அந்த வண்டு ஆடுடைய தலையில் உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூக்குக்குள்ளே போய் அப்படியே மூளையை பாதித்து அந்த ஆடுல கொன்று விடுமா ஒரு விதமான வண்டு. அப்போ இந்த எண்ணெயை ஊற்றும் போது அந்த வண்டு மேலே வந்து உட்காரும். நான் கண்டிப்பாக இந்த ஆடை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி மேலே உட்காரும். ஆனால் அந்த எண்ணெய் அப்படியே வழுக்கிக்கிட்டு வந்து எந்த ஆடை தான் மேற்கொள்ளணும், இதை கொல்லுன்னு நினச்சதோ அதே ஆடுடைய கால்களுக்கு முன்பதாக அந்த வண்டு விடும். அப்போ அந்த ஆடு கீழே பார்த்து வந்துட்டியா ராஜான்னு சொல்லி ஒரு மிதித்து அதை கொன்றும். இன்னைக்கு பிசாசு வந்து சில்வண்டு மாதிரி தான். அந்த சில்வண்டி பிசாசு என்ன பண்ணுறான்? சிந்தலில் போராடுறான். நம்ம வாழ்க்கையை எப்படியாவது அழிச்சுன்னு சொல்லி போராடுறான் பாருங்க. என் மேல் எழும்பினவர்கள் என் கீழ் மடங்க பண்ணினின்னு சொல்லி தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா? அதுதான் அபிஷேகம். பிசாசு நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்ய நினைக்கிறான் பாருங்க. அவனை காலின் கீழே மிதித்து அவனை மேற்கொண்டு அவனை ஜெயித்து அவனை துரத்துவதற்காக தான் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த வண்டு மாதிரி தான் நம்மளை அழிக்க துடிக்கிறான் பாருங்க. அவனை மேற்கொள்ள தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இருக்கிறதுனால இந்த ஆடு கொல்லணும்னு சொல்லி பாம்பு வருமா அந்த சைடு. இந்த ஆடுகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பாம்பு அந்த சைடு நிறைய வரும். இந்த எண்ணெயுடைய வாசனை, இந்த அபிஷேக எண்ணெயுடைய வாசனை, ஒலிவெண்ணுடைய வாசனை வந்து பாம்புகளை துரத்தி அடிக்குமா. எல்லைக்குள்ளேயே வராதபடி துரத்தி அடிக்கும். இன்றைக்கும் உலகம் மாம்சம் பிசாசு நமக்கு எதிரியாக இருக்கு பாருங்க. அதை நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ள வந்தாலும் அதை துரத்தி அடிக்க உதவுவதுதான் தேவனுடைய அபிஷேகம். இன்னைக்கு சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளம், உலகத்துக்கு அடையாளம், மாம்சத்துக்கு அடையாளம். அப்போ இப்படிப்பட்ட அந்த பிசாசை நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ள வரும்போது கர்த்தருடைய அபிஷேகம் தான் நம்மை காக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். உலகங்கிறது ஒரு ஆவி. 1 Corinthians 2:10 இருக்கும்போது உலகம் ஒரு ஆவி. இந்த உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தவங்க கிருபை இழந்து போவாங்க. வளர்பிற போல வளர வேண்டியவங்க தேய்பிற போல தேய்ந்து போயிட்டே இருப்பாங்க. உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தவங்க. அடுத்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்தவங்க அபிஷேகத்தை இழந்து போகுது நிச்சயம். அடுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பான், படுக்க பாய் கொடுத்தா பாயசமும் கேட்பான். எப்படி? அப்போது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்களுங்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. அப்போது அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதிகப்படுத்தணும். அதுபோல் மூன்றாவது பார்க்கும்போது இந்த ஆடுகளுக்கு வந்து கிட்ட பார்வை தான், ரொம்ப தூரம் தொலைதூர பார்வை கிடையாது. ஆடுகளுக்கு வந்து 20 அடி தான் தெரியுமா. நம்முடைய தேவன் மேய்ப்பர், நம்ம ஆடுகள். ஏன் ஆடுன்னு சொல்கிறது தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் பெரிய ஞானவான்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான், நமக்கு கொஞ்சம் தூரம் தான் தெரியும். 20 அடி தான். ஆனால் மேய்ப்பனுக்கு வந்து தூர பார்வை, தரிசன பார்வை. அப்போது நமக்கு ஆலோசனை கொடுப்பது அபிஷேகம். எந்த வழியில் போகணும், எந்த வழியில் நடக்கணும், எந்த வழியில் நடக்கக்கூடாதுங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி நமக்கு போதிக்கிறதுன்னு சொல்லி யோவான் எழுதுறாரு. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. அப்போது நம்ம அபிஷேகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நாளுக்கு நாள் நம்ம பெருகணும். அடுத்து சாதாரணமான நபரை அசாதாரணமான நபராய் மாற்றுவது அபிஷேகம். பேதுரு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான ஆள் தானே. அவர் நினச்சிட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு 3 பேர் முன்னாடி மதிலிச்சார். அதுலேயும் பார்த்தோன்னா அந்த ஒரு வேலைக்காரி வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அப்படி டார்ச்சர் பண்ணும்போது அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கிட்டாராம். அந்த சிஸ்டர் வந்து சமாரிய ஸ்திரியோட சொந்தக்காரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி கேட்குறான், ஆண்டவரையே கேள்வி கேட்டா சமாரிய ஸ்திரி. தாகத்துக்கு தான் ஒரு வார்த்தை தான் கேட்டார். அந்த அம்மா பாருங்க இந்த சீரியலில் வர்ற மாதிரி அப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த சகோதரி பாருங்க, உங்களெல்லாம் பார்த்தேன், நீ இயேசுவோடு இருந்தேன்னு சொல்லி பேசும்போது அவர் சபிச்சு சத்தியம் பண்ண தொடங்கிட்டாரு. அந்த ஆளை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டாப்புல. மனம் வந்து வருந்தி போயிட்டாரு. ஆண்டவர் மன்னித்து
அபிஷேகம் பெற்ற பிற்பாடு பாருங்க, 3 பேர் முன்னாடி மதுரத்த அதே பேதுரு 3000 பேருக்கு பிரசங்கம் பண்றாரு, இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு. அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பீட்டர் வேக்னர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், தேவனுடைய மனுஷன், தன்னோட புத்தகத்தில் எழுதுறாரு. அவர் இப்படியா குறிப்பிடுறாரு, பேதுருக்கு கீழே 1,00,000 ஆத்துமாக்கள் இருந்தாங்களாம். 1,00,000 ஆத்துமாக்களை பேதுரு நடத்தினாராம். ஒரு பெண் முன்னாடி கூட நிற்க முடியாத பேதுருவை தைரியப்படுத்தி ஃபஸ்ட்டு 3000, அடுத்து 5000, அதுக்கப்புறம் 1,00,000 விசுவாசிகளை நடத்தக்கூடிய அளவுக்கு அவரை மாற்றியதுன்னா தேவனுடைய அபிஷேகம். இன்றைக்கி நீங்கள் சாதாரணமான நிலைமையில் இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் நிலைமையில் இருக்கலாம், ஆனால் உங்களை பயன்படுத்தி, உங்களை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமே மாற்றுவதா அபிஷேகம். அதுக்காக தான் நம்ம அந்நிய பாஷையை நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டு வரத்தை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்நிய பாஷை கொடுத்து நிறைய தவறான காரியங்களை விதைக்கிறாங்க. அந்நிய பாஷை பேச பேச நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பக்தி விருத்தி அடைகிறோம். ஒரு வீடு எப்படி கட்டி எழுப்பப்படுதோ அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. அந்நிய பாஷை பேசும்போது நம்ம தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். அப்போது அந்நிய பாஷையை நம்ம அதிகமாக நம்ம செபிக்கணும். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதேன்னு சொல்லி பைபிள் இருக்குல்ல. நமக்கு முன்னே இருந்த பரிசுத்தவான்கள் அநேகர் சாட்சி சொன்னது என்னென்னா, நான் அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், தேவ சமூகத்தில் நான் அபிஷேகத்தில் நான் அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுகிறேன், அதனால என் வாழ்க்கை பக்தி விருத்தி அடையுது. இதுக்கு மேலே பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், அதனால் என் தேவனை துதிக்கிறேன். பவுலே சொல்லியிருக்காருல்ல. அப்போது நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக அந்நிய பாஷையில் நம்ம உறவாடணும். அப்படி பேசும்போது ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார், நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரங்கள். ஏன் அபிஷேகம் போகிறோம்னா, ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுக்குறார். இன்றைக்கி வரங்களை பற்றிய தெளிவு அநேக சபைகளில் இல்லை. வரங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் கரிஷ்மா, CHARISMA, கரிஷ்மா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, 2 விதமான அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் காட் கிவன் எபிலிட்டி, தேவன் தருகிற திறமை. நல்லா பாடுறது வரம் கிடையாது, நல்லா பேசுறது வரம் கிடையாது. ஆவியானவர் அந்த ஆவிக்குரிய 9 வரங்களை 1 கொரிந்தியர் 12:8-10 ஆவிக்குரிய வரங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. காட் கிவன் எபிலிட்டி, தேவன் தருகிற திறமை தான் வரும். அடுத்து 2வது ஃப்ரீ கிஃப்ட், இலவச ஈவு. எனக்கெல்லாம் வரம் தருவாரான்னு நீங்கள் கெஞ்சலாம் தேவையில்லைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் பலியாயிட்டார். தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், தைரியமாக போய் ஆண்டவரே எனக்கு வரங்களை தாரும், உம்மை போல வரங்களை தாரும் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அவர் லெவலுக்கு சொல்கிறாரு, என்னை பார்க்கலும் பெரிய கிரியைகளை உலகத்திலேயே அந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுங்க. அநேகருக்கு அந்த ஒரு இருதயம் இருக்காது. இயேசு சொல்கிறாரு, என்னை விசுவாசித்தானே என் லெவலுக்கும் வருவா, என்னை விட நீ பெரிய ஆளாகவும். அப்பா 6 அடி பாஞ்சா பிள்ளை எப்படி இருக்கணும், 12 அடி 16 அடி பாஞ்சா தான் அப்பாவுக்கு மதிப்பு. இன்னும் தட்டி தவழ்ந்துக்கிட்டே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நம்ம இருந்தோம்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், வேதனைப்படுவார். நம்ம சேனை. இஸ்ரவேலர்களை விடுவிக்கும் போது யாத்திராமத்தை நீங்கள் வாட்சி பாருங்க, அவரை விடுவிக்கும் போது எப்படி பார்த்தார்னா சேனையாக பார்த்தார். கர்த்தருடைய சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டதுன்னு இருக்கு. நான் ஆண்டவராக சொல்கிறேன், இவங்களே பாவம் அடிமையில் இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிமையின் சிந்து தான் இவங்களுக்குள்ள இருக்கும். இவங்களை நான் நிச்சயமாக ராஜாக்களை போலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வை பாருங்க, எப்பவும் உயர்வான பார்வை தான். உங்களை குறித்து ஆண்டவர் தவறாகவே நினைக்கவே இல்லை. உங்களை ஒரு கீழாலாம் ஆண்டவர் நினைக்கல. உங்களை குறித்து ஆண்டவர் உயர்வான எண்ணங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சேனை புறப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்தோமோ அன்னைக்கே நம்ம ஒரு பெரிய சேனை. உன்னத பாட்டிலையும் சொல்லிட்டாரு, நீ 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானம். எத்தனை சேனைக்கு? 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி சோனை மாதிரியே நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என அப்படி என்ன பண்ணுறோம், எனக்கு ஒரு அற்புதம். நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர்ந்தவங்க எப்படி தான் இருப்பாங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமானவனாய் நான் மாறணும். அதுக்கு தேவையாக தான் ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அப்போது அதனால் அபிஷேகத்தை குறித்து அந்நிய பாஷை குறித்து பிசாசு நிறைய சந்தேகங்களை விதைப்பான். இயேசு பரிசுத்த ஆவியினால் துரத்துறாரு, இவன் சொல்கிறான் பெயர் சூபலின் ஆவியினாலே துரத்துறாரு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இதில் ரகசியம் இருக்குன்னு. நம்ம அபிஷேகத்தில் நம்ம வளர முயற்சிக்கும் போதே பிசாசு நிறைய எண்ணங்களை போடுவான். ஒழுங்குலையும் கண்டிப்பாக சில எண்ணங்களை விதைச்சிருப்பான். அந்நிய பாஷைலாம் பேசாத, நீ விழுந்து போயிடுவேன், அந்நிய பாஷையெல்லாம் நீ ரொம்ப பேசாத, அபிஷேகத்தெல்லாம் ரொம்ப நிரம்பாத, நிறைய பேசுவாங்க. காதல் என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு தான் நம்மளை கம்பீரமாக நடக்க பண்ணும்.
நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பானா, தைரியமாக இருப்பான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போது அபிஷேகம் பட்ட நம்ம குறுகி போகிறது கிடையாது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்போ? அபிஷேகத்தில் நிரம்பி தேவ சமூகத்தில் என்ன பண்ணான்? அவன் தைரியத்தோட கர்த்தரை சார்ந்து கொண்ட போது. அப்போது அபிஷேகத்தை பெற்ற நம்ம குறுகி போவது கிடையாது. நம்மளை கர்த்தர் மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணான்? விருத்தி அடைந்தான். நான் தாவீதா இருந்தால் நாளுக்குலாம் விரக்தி தான் அடைஞ்சிருப்பேன். சவுல் மூலமாக பிரச்சனை, சொந்த மாமனாரே துரத்தும் போது எப்படிங்க இது? யோசிச்சு பாருங்க. சுற்றியும் பிரச்சனை தாவீதுக்கு, ஆனால் அவர் ஜெயிச்சார். ஒரு பைபிள் பையன் எப்படி கேட்டான், ஆனால் தாவீது பெரிய ஆள்னா, அவங்க டேவிட் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னான். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொல்கிறான், ரவுண்டு கட்டி ஆண்டிருக்காருண்ணே. என்னது ரவுண்டு கட்டி அங்கங்கே ஆண்டு? அவர் பேர் கிட்டத்தட்ட பைபிளில் 900 முறைக்கு மேலே தாவீதுங்கிற பேரை ஆண்டு யூஸ் பண்ணியிருக்காரு பைபிளில். தாவீது பெரிய ஆள், நான் ரவுண்டு கட்டி ஆண்டிருக்காரு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அவர் ரவுண்டு கட்டி ஆள்றது முன்னாடி அவர் நிறைய பேர் ரவுண்டு கட்டினால்தான்டா தான்டா அவர் பெரிய ஆள். நம்மளை ரொம்ப ரவுண்டு கட்டுறாங்கன்னு நீங்கள் பயப்படாதீங்க. இது தீர்க்கதரிசனமா கூட இருக்கலாம். உங்களை ரொம்ப ரவுண்டு கட்டுறாங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் ரவுண்டு கட்டி ஒரு நாள் ஆள போகிறீங்க. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை நமக்கு வராது. நமக்கு ஸ்பெஷலாக வருதுன்னா நம்ம ரொம்ப பெருக போகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை பற்றி ரொம்ப தவறாக பின்னாடி பேசுகிறாங்கன்னா கவலையப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப உயர போகிறீங்கன்னு அர்த்தம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அதனால் அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அபிஷேகத்தை அசட்டை பண்ணுற யாரும் தேவனுக்காக பெரிய காரணம் சாதித்ததாக எனக்கு அவ்வளோவா தெரியல. அப்போ அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கனம் பண்ணணும். டங்ஸில் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக நம்ம பேசணும். அடுத்து 4வது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 to 30. இது பெரிய வசனங்கள் இருக்குது. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக என்ன பண்ணுறேன், முடிக்க பிரயாசப்படுகிறேன். அதில் தாளந்து ஓமையை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு சிஸ்டர் கூட ஜெபம் பண்ணும்போது தாளந்தல் குறித்து பேசினாங்க. ஒரு எஜமான் இருக்காரு, ஒருத்தவனுக்கு 1 தாளந்து, இன்னொருத்தவனுக்கு 2 தாளந்து, இன்னொருத்தவனுக்கு 5 தாளந்து கொடுத்து என்ன பண்ணு, நான் தூரதேசத்துக்கு போகிறேன், இதை நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கி வச்சிருன்னு சொல்லி போகிறாரு. மனுஷன் போனார் எல்லா வேலையும் பார்த்துட்டு திரும்ப கணக்கு கேட்குறாரு. 5 தாளந்து வாங்கினவன் 10 பெருக்கிட்டான், 2 வாங்கினவன் 4 பெருக்கிட்டான். இந்த 1 வாங்கினவன் டைலாக் சொன்னான் பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியம். மிஞ்சின நீதிமானு எனக்கு தோணுது. ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறோம்னா கடினமுள்ள மனுஷன் நான் அறிவேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா உமக்கு பயந்து என்ன பண்ணுறேன், அந்த தாளந்தை பதிச்சு வச்சிட்டேன். இதோன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் இப்படி கற்பனை பண்ணுறேன், இப்படி கொடுத்துருப்பான், தலைவரே வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்படி கொடுக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷம்லாம் படலை. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, என்ன பண்ணு, நான் கொடுத்ததை நீ இப்படி வட்டிக்கார வசத்துலேயே கொடுத்துக்கலாமே அப்படிங்கிறார். அப்போது இன்னைக்கு சபைக்குள்ள ஆண்டவர் அநேகருக்கு தாளந்துகளை கொடுக்குறார். திறமை இல்லாத மனுஷன் சொல்லி யாருமே இல்லை. ஆண்டவர் அநேக திறமைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு டீச்சர் இப்படியே சொல்கிறாங்க, உலகத்தில் மொத்தம் 9 விதமான திறமைகள் இருக்கான். அந்த 9 விதமான திறமைகளுக்குள்ள அநேக திறமைகளை வச்சுருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு சபைக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. இங்கே இருக்கிற யாருமே என்கிட்ட தாளந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாளந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த தாளந்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 3 P. என்ன P அப்படின்னா, ஃபஸ்ட்டு P ப்ரேயர், ஜெபம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ள என்ன தாளந்து இருக்குங்கிறத காட்டுவார். 2வது P என்னன்னா பேஷன், தாகம். 3வது P என்ன பீப்புள், ஜனங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்பதாக ஒரு காரணத்தை சொல்கிறேன். KFC தாத்தா எத்தனை பேர் தெரியும்? KFC தாத்தா, KFC சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ வேலைகளை பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட 1000 முறைக்கு மேலே அவர் தோற்றுருக்கிறாராம். 1000 முறைக்கு மேலே அவர் தோற்றுருக்கிறாரு. தன்னோட 65வது வயசில் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்த அந்த சிக்கன், அந்த சமையல் பேட்டர்னை நம்ம என்ன பண்ணுவோம், சமைச்சு சாப்பிட்டு செத்து போகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஏன் இதை நம்ம மற்ற நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம சம்பாதிக்க கூட நினைக்கும்போது கடையாக ஏறி இறங்குறாராம். அநேக இடங்களில் ரிஜெக்ட் தான் பண்ணப்படுறாரு. ஒரே ஒரு கடையில் அதை ஏற்றுக்கொண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு வியாபாரம் அமோகமாக போகுது. அப்போது 65 வயசில் அவருக்குள்ள திறமையை கண்டுபிடிச்சார். எத்தனை வயசில்? 65 வயசில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இது இருக்கிறேன் 123 நாடுகளில் 20,000க்கு மேற்பட்ட KFC இருக்குது, அந்த கடை இருக்குது.
எத்தனை நாடு பாருங்கள், 123 நாடுகளில் 20,000க்கு மேலே அந்த கேஎஃப்சி அந்த ஷாப் இருக்குது. அப்போது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு தாளந்தை அந்த 65 வயசில் கண்டுபிடிச்சி அவரால் இவ்வளவு செய்ய முடியும்னா, அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வல்லமையை பெற்று தாழ்ந்துகளை பெற்ற நமக்குள்ளே ஆண்டவர் எவ்வளோ கிருபையை வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு தாளத்தை கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்தினாலே பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். சில பேருக்குள்ள உங்களுக்குள்ள பாடுகிற தாளந்து இருக்கும், சில பேர் சூப்பராக பேசுவீங்க, சில பேர் சூப்பராக சமைப்பீங்க, சில பேர் சூப்பராக அந்த பணிவிடை வேலைகள் சூப்பராக செய்வீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து என்ன? சில பேருக்கு இசை இருக்கும், மியூசிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மெருகேற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்குமோ அதில் ஜனங்கள் நம்மளை தேடி வருவாங்க. இன்றைக்கி சபைக்குள்ளே திறமைகள் நிறைய இருக்குது, ஆனால் அநேகருக்கு ஒளிஞ்சு கிடக்கு திறமை. அதை நம்ம வெளிக்கொண்டு வந்து பயன்படுத்தினா அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். இந்த தாளந்தை எப்படி கண்டுபிடிக்கிற குறித்து திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸ் சொன்னேன், ப்ரேயர். செபிச்சா கர்த்தர் நமக்கு சொல்லுவார், உனக்குள்ளே நான் இந்த வரத்தை வச்சுருக்கிறேன், இந்த ஒரு தாளந்தை நான் வச்சுருக்கிறேன். அதை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது ஆசீர்வாதமாக மாறும். அடுத்து ரெண்டாவது பேஷன். ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுத்து இதை ஒரு நாள் ஃபுல்லாக செய்யுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் சலிக்காமல் செய்வீங்க. ஒரு தாகம் உங்களுக்குள்ளே இருக்கும், அதுதான் உங்களுக்குள்ளே இருக்க தாளந்து. ஒரு காரியத்தை கொடுத்து இதை நீ ஃபுல்லாக இந்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக நீ இதையே பண்ணுப்பான்னு சொன்னால் கூட கொஞ்சம் கூட சலிப்பே தட்டாமல் சலிப்பு வராமல் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கிற தாளந்து. அதை அறிஞ்சு நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவது நிச்சயம். அடுத்து மூணாவது பீப்புள். ஜனங்க சொல்லுவாங்க, இப்போ ஒரு பாடல் பாடிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரதர் இந்த பாடல் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, அவ்வளோ ராகமாக பாடுறீங்க, நீங்கள் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே அந்த பேசுகிற ஒரு டேலண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னு. அப்போது இந்த 3 காரியத்தின்படி நமக்குள்ள தாளந்தை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். தாளந்தை பயன்படுத்தும் போது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் தாளந்துகள் பயன்படுவதில்லை அப்படின்னா, அந்த ஒரு தாளந்து வாங்கினோட கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அவன் தாளந்தை பயன்படுத்தலைன்னா, ஃபஸ்ட்டு எஜமான குறித்த தவறான எண்ணம். இன்னைக்கு தேவனை பற்றிய தவறான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்மளால் தாளந்துகளை பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது பயம். திடீர்னு இந்த பாஸ்ட் கூப்பிட்டு சிஸ்டர் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லும்போது 7:30 கட்டளை 8:30 கட்டளை என்னோட குரலை எடுத்து, அது ஒரு பயம். சில பேர் திறமை இருந்தும் பயம், ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயம். இந்த ஒரு தாழ்ந்த வானக்குள்ள பயம் இருந்துச்சு, நான் பயந்து போய் அப்படிங்கிறான். அவனுக்குள்ள பயம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம். 100க்கு 100 சொல்ல முடியும், சோம்பேறியை கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் இந்த ஆவிஸ் சொல்லலை. அமர்ந்திருந்து, நான் ஆண்டவர் சொல்கிறல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. சில பேர் இந்த வசந்த பிடிச்சிட்டு, ஆனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா இருப்பேன். கர்த்தர் என்ன பண்ணுங்க, எனக்கு ஏதாவது வாய்க்க பண்ணுங்க, செய்வீராக செய்வீராகன்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டார். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்பு வச்சு நம்ம என்ன பண்ணணும், சில காரியங்கள் நம்ம செய்ய முயற்சி செய்யணும். அப்போது அவனுக்குள்ள சோம்பேறித்தனம். அடுத்து 4வது ஞானமின்மை. இதை கொடுத்துட்டாரு, இதை வச்சு நம்ம ஞானமாக ஏதாவது செய்யலான்னு சொல்லி அவனுக்கு யோசனையே இல்லை. நமக்குள்ள ஞானத்தில் குறைவுள்ளவெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஞானமாக இருக்கணும். நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய நடத்தையில் நம்ம ஞானமாக இருந்தால் நிச்சயமாக அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டு வருகை பற்றிய பயம் இல்லை. எஜமா என்ன பண்ண கொடுத்துட்டு போன திரும்ப வருவார்னு சொல்லி இன்றைக்கும் அநேகருக்குள்ளே இயேசு திரும்ப வருவாரான்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது. அவர் எங்கே வரப்போகிறாரு, இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு பல வருஷமாக, அவர் வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு பல பேருக்குள்ள துணிக்கிறோம். ஆனால் வருவார் நிச்சயமாக. என்ன பண்ணுவார், இதோ சீக்கிரமாய். ஏன் தாமதிக்கிறாரா? சிலப்பராது என்ன பண்ணணும், மனிதர் இன்னும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், நம்ம இன்னும் கொஞ்சம் பலப்படணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் காத்திருக்கிறாரு. அப்போது வருகை பற்றிய பயம் இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பைபிள் பசங்க எல்லாம் பிரிண்ட்லாம் ஓடிட்டுருக்கு. நான் புக்கு வேலைலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஓடிட்டுருக்கு. நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் சேர்லையே, எந்திரிச்சு பார்க்குறேன் யாரையுமே காணோம். அன்றைக்கும் பார்த்து சுற்றுச்சூழலில் நபர்கள் இருக்கிறதாக ஒரு துளி கூட தெரில. எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு, வருகை வந்துருச்சோ, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி இவ்வளோ நேரம் இரவும் பகலும் ஆண்டருக்கா ஊழியம் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு தெளிவு வருது, பசங்க இறங்கி வராங்க, என்னை விட்டு நீங்கள் போகலடா. உண்மையாக சொல்கிறாங்க, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன், பொய் சொல்லலை. ஒரு பயம் வந்துருச்சு கவிக்கிட்டு, ஐயோ வருகையில் நம்ம கைவிடப்பட்டோமோ. ஏன்னா கைவிடப்பட்டால் நம்ம இப்போ வந்து பிசாசில் நம்ம நேரில் நம்ம பார்க்குறதில்ல, வரியில் கைவிடப்பட்டால் பிசாசு நேருக்கு நேராக வந்து பேசும், சிஸ்டர் ஒரு காஃபி போடுங்க, என்ன பண்ணணும், டார்ச்சர் பண்ணுமா. அப்போது வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போது இந்த ஒரு 5 காரியங்கள் அவன் தாளந்தையை பயன்படுத்தலைன்னா, பயம், சரி
தவறான எண்ணம் இருந்துச்சு அவனுக்கு, அடுத்து பயம் இருந்துச்சு, அடுத்து சோம்பேறித்தனம், அடுத்து ஞானம் இல்லை அவனுக்கு, வருகையை பற்றிய பயம் இல்லை. நம்ம தாழ்ந்துகளை கண்டுபிடிச்சி தாழ்ந்துகளை பயன்படுத்த ஆரம்பித்தா அநேகர் நம்மளை நேசிப்பாங்க. தாழ்ந்துகளை பயன்படுத்துகிறவனுக்கு ஜனம், கணம், பணம் கிடைக்கும். என்னது? கணம் 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 கிடைக்கும், ஜனம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். பயன்படுத்தாதவனுக்கும் உனக்கு கிடைக்கும். தேவ சினம் மட்டும்தான் என்ன பண்ணும் அங்கே கிடைக்கும். அவங்களுக்கு தேவ சினம் மட்டும்தான் என்ன பண்ணுச்சு சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணு, புறமான இருளை இவனை கட்டி போடுங்கடா. ஆனால் பயன்படுத்துகிறவன் சொல்கிறாரு, உண்மை முத்துமில்ல ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உள்ளே வந்துரு, உன இன்னும் அதிகாரியாக என்ன பண்ணுவோம், அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். அப்போ நம்ம தான் யோசிக்கணும், நமக்குள்ளே என்ன தாளம் தான் ஆண்டு வச்சுருக்கிறாரு. பயன்படுத்தணும், கர்த்தருக்காக பயன்படுத்தணும். மனுஷருக்காக பயன்படுத்துறது. ஒரு காலத்தில் கவிதைகள் நிறைய எழுதுவேன், என் ஃப்ரெண்டுக்காக கவிதை எழுதுவேன். ஏன்னா என்னை ரட்சிப்பு நடத்துறது என்னுடைய ஃப்ரெண்டு தான். அங்கே ஃபேமிலிக்காக கவிதை எழுதி அவங்க அதை வாசித்து அழுத போயிட்டாங்க. அப்படிலாம் கவிதைகள் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தரை குறித்து கவிதைகள் எழுதணும், நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அது மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவரை வர்ணித்து பாடணும். எங்கேயோ இருந்த என்ன ஆண்டு கொண்டு வந்து இப்போது பயன்படுத்துகிறாருன்னா, உங்களுக்குள்ள அநேக தாளந்துகள் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, நிறைய டேலண்ட் உங்களுக்குள்ள வச்சுருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அதனால் தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும். அடுத்து 5வது காரியம், 1 Peter 5:1-7 விசுவாச அக்கினி. இங்கே பேதுரு சொல்கிறாரு, விசுவாசத்தை குறித்து அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் வேணும். விசுவாசத்தை டெஃபினிஷன் நமக்கு தெரியும். எபிரேயர் 11 தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன பண்ணணுமா, சும்மா என்ன தேடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. சும்மா என்ன தேடுங்க, விருதாவா என்ன தேடுங்கன்னு அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னதில்லை. அவரை தேடுனா நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவரை நம்ம நம்புனா, தாவீது சொல்றான், ஜீவனுடைய தேசத்திலே நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் அப்படிங்கிறான். நம்ம நன்மையை பார்ப்போம். சொல்லுங்களேன், நான் நன்மையை பார்ப்பேன், நான் நன்மையை பார்ப்பேன். சில பேர் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறது, எனக்குள்ள விசுவாசத்தில் குறைவு வந்துருச்சு, ஆண்டவர் எனக்கெல்லாம் எங்கே செய்ய போகிறாரு, இப்படி பேசுகிற வரைக்கும் கர்த்தர் நன்மையை செய்ய மாட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் அறிக்கையிடுறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரையே உறுதியாக பிடிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவிசுவாசம் ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இவர் செய்வாரா, இவர் தருவாரா, இவர் வருவாரா, இப்படியே கேள்வி கேட்டு இருந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், என் கூட அவர் இருக்கிறார், அவரை நித்தமும் நடத்துவார், என் தேவையை அவர் சந்திப்பார். அப்போ நம்ம விசுவாசித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு மாபெரும் விசுவாச வீரர். விசுவாசத்தை குறித்து தான் அவர் அநேகமாக போதிக்கிறாரு. பிசாசுக்கும் நல்லா தெரியும் நம்ம விசுவாசத்தை உடைச்சிடணும். சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா, நமக்குள்ள கர்த்தர் வைத்த விசுவாசத்தை உடைச்சிடணும். யோபு மரம் என்ன பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்களை குறித்து நம்ம புலம்பணும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்குறான். ஆனால் யோபு பாருங்களேன், அவர் நீதிமான், குறை சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் ரொம்ப கஷ்டம், பொண்டாட்டியே என்ன பண்ணுறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுரு, அதை யார் பேசினா கூட தாங்க முடியுங்க. ஆனால் அந்த கூட இருக்கிற ஒய்ஃப் காயப்படுத்துறது தாங்க முடியாது. அவர் எவ்வளோ நேசிச்சிருப்பார் மனைவியை. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க, ஆனால் இவர் சொல்கிறார், நீ பைத்தியக்காரி மாதிரி என்ன பண்ணுற பேசுகிற, கர்த்தரிடத்தை நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாமா. இப்போ சில பாட்டுலாம் சொல்லுவாங்க, இயேசுநாதர் கூட நான் பட்ட பாடு படலப்பா. எப்படி இயேசுநாதர் கூட நான் பட்ட பாடுகளை, ஐயோ அங்க ரியலில் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்த்தே இருதயம் எப்படி நடுங்குது. பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்க்கும்போது அப்போ நேரில் பார்த்தா நம்ம எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. ஊசி போட்டாலே நம்ம நடுங்கிற ஆள். நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு கூட நான் பட்ட பாடுபட்டிருக்க மாட்டாருப்பா அப்படிங்கிறது இல்லை. அவர் அவ்வளோ பாடுகள் பட்டார், ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டார். எபிரேயர் 11 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களின் பட்டியலை குறித்து இருக்கு. என்ன வந்தாலும் எதுனால தான் நான் கர்த்தருக்காக நிற்பேன். அவர் என்னை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, எனக்கு அவரை உயர்த்தினாலும் சரி உயர்த்த விட்டாலும் சரி, நான் அவருக்காக வாழ்வேன். அல்லேலூயா. அதை சொல்கிறார்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல். யோசிச்சு பாருங்க, நம்மளால அப்படி இருக்க முடியுதா? சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுறோம், இவரெல்லாம் தேவனா, இவரெல்லாம் இயேசுவா. நான் கண்ணார பார்த்துருக்குறேன். சரி, ஆசீர்வாதங்கள் வராதனால தேவனை தூஷிக்கிறாங்க. கர்த்தரை என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கமே, பல கொரோனா தாண்டி அதுவே பெரிய கிருபை. எத்தனை பேர் எனக்கு உயிரோட இல்லை, பெரிய பணக்காரங்க உயிரோட இல்லை, ஆனால் நம்மளை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. யாராவது பட்னியாக இருக்கீங்களா, 3 வேளை சாப்பிடாம?
3 வேளை நம்ம நிறைவாக தான் போஷிச்சார், நிறைவாக தான் நம்ம நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறாரு, நல்ல உறவுகளை கொடுத்துருக்குறாரு. சில பேருக்கு எதுவுமே இல்லை. இதை நினச்சாலே போதும், நம்ம வாழ்நாள் முழுக்க நன்றியோட நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். ஆனால் என்ன பண்ணல, சிலவு திருப்தியே வர்றதில்லை. விசுவாச அக்கினி நமக்குள்ளே பற்றி இருந்தால் நம்ம சோதனையில் நம்ம ஜெயிப்போம். அப்போது விசுவாச அக்கினி நமக்குள்ளே என்ன பண்ணணும், பற்றி எரியணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு அற்புதம் செய்கிறது முன்பதாக, டூ யூ பிலீவ் மீ, நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை நீ விசுவாசிக்கிறியான்னு தான் கேட்குறாரு. ஒருத்தன் உடம்பு முடியாமல் கிடக்கிறான், அவன்கிட்ட போய் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ யோசிச்சு பாருங்க, என்ன இதுக்காக தான் அவன் காத்துட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் போய் கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம் ஆண்டவர், விசுவாசிக்கிற விரும்புகிறன்றதும் சுகம். அப்போது நமக்குள்ளே விசுவாசம் வேணும். இந்த அவிசுவாசம் இருக்கு பாருங்க, பொல்லாத ஆவி. அவிசுவாசம் சகல பாவங்களின் துவக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு போதகர் சொல்லுவார். அவிசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, தான் சொந்த ஊரில் அவரால் என்ன பண்ண முடியல, அற்புதம் செய்ய முடியல. ஏன்னா அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை என்ன பண்ணல அவரால். நம்ம அவிசுவாசம் போதும் நம்ம வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையாக மாறிடும். அதனால் அவிசுவாசத்தை தூக்கி எறிஞ்சு இன்னைக்குலேருந்து நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதனால் நமக்கு நம்பிக்கை வேணும். அடுத்து 6வது பிலிப்பியர் 2:7 பார்க்கும்போது, இயேசுவானவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி தாழ்த்தினார், அர்ப்பணிப்பாகிய அக்கினி. நீ நமக்குள்ள அர்ப்பணிப்பாகிய அக்கினி பற்றி எரியணும். இயேசு எப்படி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சாரா, 100க்கு 100. அவர் சிங்காசனத்தில் இருந்தவர், தேவனுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து மரியாதையுடைய வயிற்றுக்குள்ளே வந்தார் பார்த்தீங்களா அந்த பூலோகத்தில். அதுவே மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. யோவான் 17:4 சொல்கிறாரு, பிதாவே எனக்காக நீ நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அது அர்ப்பணிப்பு. நம்ம வாழ்க்கையில் நம்ம 100க்கு 100 நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியத்துக்கு, ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இன்னும் அர்ப்பணிக்காமல் இருந்தீங்கன்னா முழுமையாக அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கும் போது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அர்ப்பணிப்பின் அளவு ஆசீர்வாதத்தின் அளவு. எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அர்ப்பணிப்பு குறைவை நம்ம சரி செஞ்சுக்கணும். எந்த ஒரு மனுஷன் 100க்கு 100 தன் வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்குறானோ அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக மாற்றுவார். அதனால் நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்பற்றுதலில் அர்ப்பணிப்பு வேணும், சபைக்கு வரல அர்ப்பணிப்பு வேணும், கொடுக்கறதுல அர்ப்பணிப்பு வேணும், ஊழியத்தில் அர்ப்பணிப்பு வேணும். இந்த ஏனோ தானோன்னு சொல்லி இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஏனோ தானோங்கிற அந்த ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏனோ தானம்னு சொல்லி ஊழியம் செஞ்சாலும் ஊழியமும் வளராது. ஏனோ தானம்னு சொல்லி சபைக்கு வந்தாலும் சபை மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அந்தளவுக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். அதனால் ஏனோ தானங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், 100க்கு 100 ரூத்தை குறித்து பார்க்கணும்ல. முழுக்க முழுக்க உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன், அந்த உறுதி பாருங்க. அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு யார் அர்ப்பணிப்பில் உறுதியாக இருக்காங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே போவார். தன் வாழ்க்கையை 100க்கு 100 தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். நம்முடைய சுயத்துக்காகவோ பணத்துக்காகவோ பெருமைக்காகவோ ஊழியம் செய்து கூட பாருங்க. பணத்தை பின்பதாக என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் பணத்துக்காக ஊழியம் இல்லை. ஊழியத்தில் கர்த்தர் பணம் தருவார். நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தரை நம்பி வந்தால் கர்த்தர் கனம் பண்ணுவார், ஜனத்தையும் கொடுப்பார், பணத்தையும் கொடுப்பார். நம்ம தேடி போகிறது தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர் வந்தேன். செவ்வாய்க்கிழமைலேருந்து ஒரு வேளை கூட நான் பட்டினியாக கிடக்கல. மீட்டிங் ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துகிற, ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்கள அடைச்சி ஒவ்வொருத்தரும் பலப்படுத்த, கவுன்சிலிங் கொடுக்க, ப்ரேயர் பண்ண. அடுத்து இங்கே வரணுங்கிறது முன்பதாகவே எனக்கு தெரியும். அங்கே கோயம்புத்தூரில் இருக்கும்போதே நீ அங்கே செய்து கொடுக்குற மாதிரி வருங்கிறது ஆண்டவர் உணர்த்திட்டாரு. ஆனால் நான் அதுக்கு உடன்படுற மாதிரி பேசலை. பாஸ்டர்கிட்ட நான் அப்படிலாம் பேசலை. நான் சீக்கிரம் நைட்டே கிளம்புற மாதிரி பேசினேன். ஆனால் அவங்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி காலையில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருந்தேன். அப்போது ஆண்டவரை நம்ம நம்பி வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை கைவிடவே மாட்டார். எதனா தனிப்பட்ட ஊழியத்தில் வந்துட்டாலுமே சரி பாருங்கள், மீட்டிங் புக் ஆகிட்டே இருக்குது. இங்கே வாங்க, இங்கே கூப்பிடுங்க. அறியாதவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி மீட்டிங் புக் பண்ணுறாங்க. அப்போது எங்கேயோ இருந்த ஒரு மூலையில் இருந்த என்ன ஆண்டவர் அப்படி அழைத்து நடத்துகிறாருன்னா ஒரே ஒரு விஷயம், அர்ப்பணத்தை அவர் எதிர்பார்க்குறார். இன்னும் நான் என் இஷ்டம் போல தான் வாழ்வேன், நான் இப்படி தான் இருப்புங்கிற தாட்டில் இருக்கிறவங்களால கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்த முடியாது. இந்த காற்று வேகமாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இதுவாகிடும். சில மரங்கள் அப்படியே நிற்கும் பாருங்க, வளைஞ்சு கொடுக்காம அந்த மரங்கள் அப்படியே உடஞ்சி போயிடும்.
ஆனால் வளைந்து கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு வளைந்து கொடுத்தவங்க ஒரு நாளும் தாழ்ந்து போனதே கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாலும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, மரியாதை சொன்னாங்க பாருங்க, அவ்வளோ கஷ்டம், சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவளை கல்லெறிய கூட வாய்ப்பு உண்டு, அவளை ரொம்ப காயப்படுத்துவாங்க. ஆனால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க பாருங்க. அதான் இன்னைக்கு வரைக்கும் மரியாதை பற்றி பேசுகிறோம். நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுனா நம்ம என்ன பண்ணுறது, இது கர்த்தர் தான் பேசுகிறாரா இல்லை பிசாசு பேசுகிறானா, நம்ம நல்ல ரூட்டில் போயிட்டுருக்கிறோம் பாரு, பிசாசு என்ன பண்ணுறான் நம்மளை அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் இல்லை, ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார், வசனத்து மூலமாக நம்மளை அழகாக நடத்துவார். அப்போது அர்ப்பணிப்பு வேணும். கடைசியாக மார்க் 1:35 பார்க்கும்போது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணும்படி வனாந்தரத்திற்கு போனார். கடைசியாக 7வதாக நமக்குள்ள பற்றி எறிய வேண்டிய அக்கினி என்ன தெரியுமா? மிக முக்கியமான ஒரு அக்கினி, ஜெபமாகிய அக்கினி. ஜெபமாகிய அக்கினி. நீங்கள் எல்லா காரியத்திலும் பாருங்களேன், ஜெபத்தோடு ஆரம்பிப்பாங்க, ஜெபத்தோடு முடிப்பாங்க. ஆவிக்குரிய யுத்தத்திலையும் பார்க்கும்போது ஜெபம், சர்வாயுத வர்க்கம் இருக்குது, ஆனால் அதில் ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்களேன், பிரச்சனை நேரத்தில் பிரசன்னத்தை தேடுங்க. பிரசன்னம் பிரச்சனையை பிரச்சனைக்குள்ளாக்கி விடும். தேவ சமூகத்தில் நம்ம பிரச்சனையை பார்க்காம பிரச்சனை நேரத்தில் பிரசன்னத்தை தேடுனா, அந்த பிரசனம் அந்த பிரச்சனைக்கே ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனைக்கே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி என்ன யோசிக்கிறோம். பிரச்சனை வருதா, முழங்கால் போட்டு என்ன பண்ணணும், விசுவாசமாகி கேடகத்தை எடுத்தா சாத்தான் தலை குனிஞ்சு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுறோம், புலம்பி, ஐயோ கர்த்தாவே, அவருக்கே பயம் வந்துடும். ஐயோ என்னடா இந்த புலம்புறான் அவன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சோதனை வரதான், உபத்திரம் வரதான், இயேசுவை நீ நம்பி வந்துட்டா முழுக்க முழுக்க தாளா ஆட்டுவார், சீரா ஆட்டுவார். அது உண்மை. ஆனால் உபத்திரம் அவருக்கே வந்துச்சுன்னா நமக்குள்ள வராதா? இயேசுவோடைய அது எப்படி சொல்ற, பயங்கரமான ஜெப வீரன் இயேசு. அவர் ஆரம்பம் முடி வரைக்கும் ஜெபந்தான். ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பு தான் ஜெபிச்சாரு, ஊழியத்து நடுவில் ஜெபிச்சாரு, அதிகாலையில் ஜெபிக்கிறாரு, பிரச்சனை மத்தியில் கெத்செமனில் ஜெபிக்கிறாரு, படகுல ஜெபிக்கிறாரு, அடுத்து மலைக்கு போய் தனியாக ஜெபம் பண்ணுறாரு, மனுஷன் சிறுவையிலையும் ஜெபிக்கிறாரு. சரி, சிறுவை முடிச்சு உயிர் தெரிந்து போனால் அப்பயும் ஜெபிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. சரி, இப்போயாச்சும் ரெஸ்ட் எடுப்பாருன்னு பார்த்தா பரலோகத்தில் போய் பிதாவும் பார்த்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் என் பிள்ளைக்காக என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் மன்றாடுறாரு. பிரதான ஆசாரியர் என்ன வேண்டுதல் செய்கிறாரு, ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் தேம், அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. மனுஷன் அப்போ கூட என்ன பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்குள்ளே நமக்குள்ள நாக்கு தள்ளிடுது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அவர் எப்படி ப்ரேயர் வாரியர், நம்ம ஜெப வீரர், நம்ம ஆண்டவர், அவர் பிள்ளை. நம்ம என்ன கூட ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு ஓமையை லூக்கா 18:1 ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. ஜெபத்தில் கூட சோர்வு வரதான் செய்யும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சில விஷயங்களால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், சில ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போகலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு தாமதமாக வருகிற ஆசீர்வாதங்கள் தரமுள்ளவர்களாக இருக்கும். டிலே பிளெஸிங்ஸ் வில் பிகம் அஸ் டபுள் பிளெஸிங்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கோ அதை கர்த்தர் மாற்றி உங்கள் சரீரப்பை மாற்றுவார். எதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்களோ அதில் கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. அதனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபந்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயரில் தேவ சமூகத்தில் உட்காந்து கவலைகளை பாரங்களை அவர் மேலே வச்சு எந்த ஒரு காரியத்தை நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா, ஜெபித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கு குறுகி போகிறது கிடையாது. நமக்கு ஜெபத்தை குறித்து நிறைய தெரியும். நீங்கள் கூட பைபிள் ஸ்டடி கூட எடுப்பீங்க. ஜெபத்தை பற்றி பேசுங்கன்னா பேச முடியும். ஆனால் ஜெபிக்க தான் என்ன பண்ண மாட்டோம். பிசாசும் பாருங்கள் நம்மளை ஜெபிக்க மட்டும் விடவே மாட்டான் அநேக முறை. ஏன்னா ஜெபத்தில் வல்லம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லம் இருக்குது. பிரசங்கத்தில் பார்த்தா சில பேர் நல்லா தூங்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும், பாஸ்டருடைய பிரசங்கம் அவர்களுக்கு தாளாட்டு. அப்போ பாஸ்டர் அப்போ தாயாவே மாறிடுவார். இப்போ என்ன பண்ணுறது, மனுஷன் என்ன மனுஷன்யா, நமக்காக என்ன பண்ணுறது, பேசி பேசி நம்மளை தூங்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இதில் வேறு சில பேர் வசனம் சொல்கிறது. என்ன வசனம் அப்படின்னா, கர்த்தர் என்மேல் பிரியமாக இருந்தபடினால் எனக்கு நல்ல நித்திரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ ஒரு சின்ன வார்த்தை போதும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த தேவ சமூகத்தில் வர ஒருத்தம் கூட சும்மா வந்திருக்க மாட்டாங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரோ
அதை சொல்வதற்காக தான் வந்திருக்கிறாங்க. அதனால நம்ம தூக்கம் வந்ததுன்னா போய் மூஞ்ச கூட கழுவிட்டு வந்து வார்த்தை கேட்குற தப்புலாம் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியமானது, நம்மளை ஆஸ்வதிக்க வேண்டியது. அப்போது ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். அப்போது நம்முடைய இயேசு எப்படி இருந்தார்? ஜெப வீரர். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? அதிகமாக ஜெபிக்கணும். இது வரைக்கும் எப்படி ஜெபத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் அதிகமாக நான் ஜெபிக்க போகிறேன். நான் இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க போகிறேன். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து புது தெருவில் உட்காருவார்கள் இருக்கா? கழுகுகளை போல செட்டில் எடுத்து உயர எழும்புவார்களாம். அப்போது நம்ம கழுகை போல எழும்பக்கூடிய ஆட்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த சிறுங்கி போகக்கூடாது. இந்த தொட்டா சிறுங்கி செடி அப்படியே தொட்ட உடனே என்ன பண்ணணும்? சின்ன பிரச்சனைக்கு என்ன பண்ணக்கூடாது? அப்படியே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அதான் லாஸ்ட்டாக ஒரே ஐடியா. அந்த ஐடியா பிரச்சனை நேரத்தில் பிரசன்னத்தை தேடி, பிரசன்னத்தினால அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம ஜெயிக்கணும், நம்ம மேற்கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்கணும். அப்போது 7 விதமான அக்கினிகளை குறித்து இன்றைக்கி பார்த்தோம். சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்ன அக்கினி? முதலாவது நேச அக்கினி. நேச அக்கினி. அடுத்து 2வது வார்த்தையாகிய அக்கினி. 3வது அபிஷேகமாகிய அக்கினி. 4வது தாளந்துகளாகிய அக்கினி. அடுத்து 5வது விசுவாச அக்கினி. அடுத்து அர்ப்பணிப்பாகிய அக்கினி. கடைசி செபமாகிய அக்கினி. இந்த 7 அக்கினிகள் நமக்குள்ள பற்றி எரியுமானால் நம்ம மூலமாக கடைசி கால எழுப்புதல்ல தேவன் மகத்துவமான காரியங்களை கட்டளையிடுவார். அப்போ இந்த 7 அக்கினியில் நான் வளர்ந்தேன்னா அக்கினியை பிறப்பிக்கும். நான் இப்படியே சொல்லுவேன் பைபிள் பசங்கள்கிட்ட, தம்பி நீ நெருப்பாக இருந்தால் பல பருப்புகளை வேக வைப்ப, நீ பருப்பாக இருந்தால் பல நெருப்பு ஒன்றா வேக வச்சிரும். நீ நெருப்பாக இருக்க போறியா இல்லை பருப்பாக இருக்க போறியான்னு கேட்பேன். நெருப்பாக இருந்தால் பல பருப்புகளை நம்ம வேக வச்சிடலாம். சில பிசாசு வந்து என்ன, நான் பெரிய பருப்புன்னு வரான் பார்த்தீங்களா, சில சோதனை வருது பார்த்தீங்களா, நான் பெரிய ஆளுன்னு சொல்லி அதை நம்ம வேக வச்சிடலாம். நம்ம பருப்பாக இருந்துட்டுன்னு வச்சுங்க, ஒன்றும் தெரியாது, ஸ்தோத்திரம், பிரச்சனை, போராட்டம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி சொன்னோன்னா அது நம்மளை என்ன பண்ணணும்? அந்த நெருப்பு நம்மளை வேக வச்சிடும். அப்போது நம்ம நெருப்பாக தான் இருக்கணும், பருப்பாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முழங்கால படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த 7 விதமான அக்கினிகளை எனக்குள்ளே போடுங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி மேல் அக்கினியை போட வந்து இந்த 7 விதமான அக்கினிகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே போடுவார். இந்த அக்கினி உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் அந்த அக்கினி திரும்ப அதிகமாக பெருகும்போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் உங்களை மாற்றும். கேட்போமா ஆண்டவர்கிட்ட, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லி உங்களோட வார்த்தை சொல்கிறது. அப்பா ஆண்டவர் எங்க இருக்கப்பா, கூடியிருக்கிற எங்கள் மேலே உங்களுடைய அக்கினியை போடுவீராக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏசாயா நாவை தொட்ட அக்கினி, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு அக்கினியை போட்டால் அந்த அக்கினி எங்களை சும்மா இருக்க விடாதேப்பா. அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பற்றி பிடித்து அநேகருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமானவர்களாக எங்களை மாற்றுமே. அப்படிப்பட்ட அக்கினி எங்கள் மேல் போடுவீராக. எல்லாம் கரங்களை உயர்த்தி கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? அப்பா எங்கள் மேலே உடைய அக்கினி, எங்கள் மேலே உடைய அக்கினியை போடுங்கப்பா. எங்கள் மேலே ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வரட்டும்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் வாழ்க்கையில் உடைய அக்கினியை போடுங்கப்பா. தேவ சமூகத்துக்கு நேராக அப்படியே முழங்கால் படையிட்டவர்களாக, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆதியில் கொண்ட அன்பை விட்டுருக்கலாம்ப்பா, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழந்திருக்கலாம்ப்பா, எங்கள் ஜெபத்தை நாங்கள் இழந்திருக்கலாம்ப்பா, எங்கள் தாளந்தில் நாங்கள் இழந்திருக்கலாம்ப்பா, ஆண்டவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் இழந்திருக்கலாம்ப்பா, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையில் வைத்திருந்ததான எல்லா விதமான பற்றுதலையும் நாங்கள் இழந்திருக்கலாம்ப்பா. ஆனால் இந்த நாளில் எங்கள் மேலே அந்த அக்கினியில் விளட்டும்ப்பா, எங்கள் மேலே அந்த அக்கினி விளட்டும்ப்பா, எங்கள் மேலே அந்த அக்கினி விளட்டும்ப்பா. அந்த அக்கினியின் மூலமாக நான் எழும்பி தேசத்துக்கு புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லணும்ப்பா, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லணும்ப்பா. கேளுங்க தேவ சமூகத்துக்கு நேராக, என் மேல் அந்த அக்கினி விளட்டும், என் மேல் அந்த அக்கினி விளட்டும்ப்பா. யாரை அனுப்புவேன்? என்னை மறந்த ஜனங்களுக்கு நேராக யாரை நான் அனுப்புவேன்? நான் கொடுத்த ஊழியத்தை மறந்த, என் மேல் வைத்திருந்த எல்லா விதமான ஸ்தோத்திர நோக்கத்தையும் மறந்து போன ஜனங்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டும் வண்ணமாக யாரை அனுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் இப்பவும் தாகத்தோடு இருக்கிறேன். யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில். அப்பா நான் போகிறேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை அனுப்புங்கப்பா, என் மேலே அந்த அக்கினியை ஊற்றுங்கப்பா. 12 பேர் 120 பேர் இருந்தாங்க, ஆனால் 12 பேர் தான் பிரகாசிச்சாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் உள்ள மனுஷனாக, அநேகரை பற்ற வைக்கத்தக்க நெருப்பாக என்னை மாற்றுங்க.
ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட தேவ அபிஷேகத்தை நீ அனல் மூட்டாவிட்டால் வேறு ஒருவரால் அனல் மூட்ட முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட தேவ அபிஷேகத்தை நீ அனல் மூட்டலன்னா வேற எந்த மனுஷனாலையும் எந்த விதமான பாடலாலையும் அது அனல் மூட்ட முடியாது. நீ தான் அதை அனல் மூட்டணும். அதை தான் பவுல் சொன்னார், உன்மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ அனல் மூட்டு. நீ அனல் மூட்டலனாக்க வேற எந்த மனுஷனாலையும் அனல் மூட்ட முடியாது. உன் அபிஷேகத்தை நீ அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு. ரகன ஹந்தரி பௌதரன ஷேக்க பௌதரன. ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா. ஒரு அந்தர மௌதர அந்தரி கமர ரத்தரி ரிபர ஷேக்க மௌர ரந்தரி பாதரன கதர பரகதரன். பாஸ்தோத்திரம். இன்றைக்கு என் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். என் சபையை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மறுபடியும் கர்த்தருக்கு நேராக பற்றி எரியத்தக்கதாக உடைந்து போன மதில் சுவல்களை கட்டத்தக்கதான அபிஷேகத்தை அப்பா இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுட்டெரிக்கப்பட்ட தீக்கரையாக்கப்பட்ட ஆலயங்களை மறுபடியும் கட்டத்தக்க எஸ்ராக்களையும் நெகேமியாக்களையும் இந்த நாட்கள்ல கர்த்தர் அந்த அக்கினியின் வார்த்தையின் மூலமாக பற்றி எரிய செய்வீராகன்னு சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை எஸ்ராக்களாக நெகேமியாக்களாக எஸ்தராக கர்த்தர் மாற்றி உம்முடைய தேசத்து ஜனங்களுக்காக தேசத்துக்காக பற்றி எரியட்டும்பா, பற்றி எரியட்டும்பா, பற்றி எரியட்டும்பா. இப்படிப்பட்ட அபிஷேகம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கு சபையின் மேல் போடப்பட்டதுக்காக நன்றி செலுத்துக. அப்படிப்பட்ட அபிஷேகம் சபையின் மேல் போடப்பட்டதுக்காக நன்றி செலுத்துக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் புதிதும் கூர்மையும் ஆக்கப்பட்ட இயந்திரமாய் மாறட்டும். அவர்கள் அநேக காரியங்களை தேவனுக்கென்று செய்யட்டும், மனுஷனுக்கென்று அல்ல, தேவனுக்கென்று செய்யட்டும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் உமது அபிஷேகமும் உம்முடைய வரங்களும் உம்முடைய தாளந்துகளும் அளவில்லாமல் ஆண்டவரே அவர்களுக்குள் பெருகட்டும்னு ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் ஒன்றான மே தேவனாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் நம்மேலும் நம் குடும்பத்தார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தம் தங்கி தாபரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியை பற்றி கொள்ளுங்க. உங்களை கொண்டு செய்ய போற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.